டைம் பாஸ் பண்ணிரலாமா? என்னடா பண்ணிடுவோம் வாங்கடா. நம்ம ஏரியாவுல நமக்கு தெரியாம ஒரு டீ கடையா? தப்பாச்சே. நமக்கு தெரிஞ்சாதான் கடையை காலி பண்ணாம விட மாட்டோமே. அதானே. அண்ணே இந்த டீ மாஸ்டர் தான் கொஞ்சம் வர சொல்லுங்கண்ணே. பாக்கியநாதா இங்க வாப்பா, இவங்களுக்கு என்ன வேணும்னு கேளுப்பா. சரிண்ணா. டேய் பாக்கி நீயாடா டீ கடை நீயா வச்சிருக்க? சொல்லவே இல்ல. வா பாக்கி, வா பாக்கி, வா வா. உங்க மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு தான்டா ஏரியா விட்டு ஏரியா வந்தேன். என்னை வாழவும் விடக்கூடாது, சாகவும் விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்லடா. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது பாக்கி. ஏரியாவை மாத்திரம்டா. இந்த ஏரியா மட்டும் இல்ல, நீ மதுரையில எந்த ஏரியா போனாலும் அங்கெல்லாம் நாங்க வருவோம். ஏன்னா ஒட்டு மொத்த மதுரையும் எங்க ஏரியா. அப்ப ஊரை மாத்திரம்டா. மாத்தலாம். முத கையை கழுவிட்டு ஒரு 5 டீயை டப்புன்னு போடு பாப்பா. குடிக்கிற மாதிரி இருக்கணும். ஆமா ஆள் இழைச்ச மாதிரி இருக்கே. யாரு? நான் இழைச்சிட்டேன். குட்டிக்கான்னு வச்சுக்க, அட்டப்ப தெரிச்சிடும். போ எழுத்த பாத்துக்க, முதல்ல டீயை போடு. எங்க போனாலும் வந்துடுறீங்களே. சம்பள காசு போனாலும் பரவாயில்ல, பத்த கொடுத்தாவது விரட்டி விடணும்டா சாமி. இவங்களை டாப் அடிக்க விட்டுட்டா ஐயோ இந்த கடையும் காலி பண்ணாம விட மாட்டாங்களே. ஏன் டீயை கையில கொடுக்க மாட்டீங்களோ? நீங்க எடுத்து குடிக்க முடியலோ? இது எதுக்கு? முதல்ல இந்த டீ எடுத்து நல்லா உறிஞ்சு குடிங்க. ஆளுக்கு 100 ரூபா வச்சிருக்கேன்டா, செலவுக்கு வச்சுங்க. இங்க டாப் அடிக்காதீங்க, எங்கேயாவது போய் டாப் அடிங்க. இடத்த காலி பண்ணுங்கடா, உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன்டா. டேய் காலி பண்ணணுமாண்டா? காலி பண்ணிடுவோம். ஏதோ பிளான் பண்றாங்க. நீ போட்ட டீயை நீயே குடி. கேவலமா டீ போட்டுருந்துருக்கேன். சொல்லுமா ஐத்தால கட்டி ஹாலுமா பேச்சு கல்லி சின்ன. ஏய் என்னடா தனியா வந்திருக்க? கேட்குறல்ல, கப்பலா கவுந்து போச்சு. என்னடா நீ மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்க? ஏய் இவ்வளோ பெரிய உருவம் உட்காந்துக்கிறது உனக்கு தெரில? உன்னால இவன மனுஷனா மதிப்பாங்க. அது சரி, நீ பொம்பளை புள்ளைய மதிக்க மாட்ட, என்ன எங்க மதிக்க வர? தெரியுதுல. டேய் அவங்க எங்கடா? இன்னும் காணமே. ஹோம்ஒர்க்லாம் நான் எழுதுறதே இல்லடி. ஏங்க ஒரு நிமிஷம். சாரிங்க. எதுக்கு? நேத்து. ஓ நேத்து நீங்க தான் என்ன இடிச்சதா? ஆமாங்க. நீங்க ஸ்கூல் பையனா? ஆமா. ஏன்? எந்த ஸ்கூலு? மறந்துச்சு. பிரிட்டோ. இங்க என்ன பண்றீங்க? இல்லைங்க, நேத்து உங்களை தெரியாம இடிச்சிட்டேன். ஸோ அதான் சாரி கேட்டு போலான்னு. பரவாயில்ல, தெரியாம தானே இடிச்சிங்க. நான் வரேன். ஏங்க உங்க பேரு? நாளைக்கு சொல்றேன். டேய் இங்க என்னடா பண்றீங்க? நாங்க பண்றது இருக்கட்டும், நீங்க என்னடா பண்ற? நான் என்னென்னமோ பண்ணலான்னு தான். டேய் எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். பார்த்துட்டாங்களா? பாவண்டா, பச்சை மண்ணுடா அந்த பொண்ணு. ஸ்கூல் படிக்கிற பொண்ணுடா அது. அத போய் நானும் தான் ஸ்கூல் படிக்கிற பையமா இருக்கேன். யாரு நீ? போயிட்டாலோ? டேய் சொல்றான்ப்ல. டேய் எங்கடா இருக்கீங்க? ஒரு ஆடு சிக்கிருக்கு மாப்ள, வந்துடுறோம். சரி சீக்கிரம் வாங்க. ஏறா. பேக்ல ஒண்ணுமே இல்ல, வெறும் பேக் எடுத்துக்கிட்டு தான் ஸ்கூல் பண்ண கரெக்ட் பண்ண மாட்டானா? நான் வேல்ரா சர்க்கஸ்ல இருந்து கிளம்பி வந்தானா? சிரிக்கிற அளவுக்கு ஒன்றும் நடக்கலையே, ஏன் லூஸ் மாதிரியே சிரிக்கிறாங்க? ஆமா எங்கடா சுரேஷ காணோம்? ஹலோ பிரதர், உங்க அண்ணன் எங்க? வாடகைக்கு போயிருக்காரு. ஏய் 7 கழுத வயசாகுது, இப்போ என்னடா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு சுத்திக்கிட்டு இருக்க? எனக்கு பழைய பள்ளி ஞாபகம் வந்துருச்சு. ஸோ அதனால பள்ளி சீருடையில் இருக்கேன். அப்ப அந்த பொண்ணு யாருப்பா? என் கிளாஸ்மேட். டேய் அதெல்லாம் இல்ல, ஸ்கூல் பண்ண கரெக்ட் பண்ணிட்டான். அப்படியா? ஸ்கூல் பண்ணுவா? டேய் உண்மையாடா? எஸ். அடப்பாவி. டேய் நைட்டு ட்ரீட் வைக்கிற. டேய் நைட் எதுக்குடா, இப்பயே வைக்கிறேன். பாக்கி ஒரு 5 டீயை போடு. டீயா? கொன்றும் ராஸ்கல். ஒழுங்கா பீர் வாங்கி கொடுக்குற மாப்பிள. நானும் அதான் நினைச்சிட்டு இருந்தேன். எப்படி? ஹாய்டா. வாடா. ஏய் வாடா. எவ்வளவு நேரம் நாங்களும் வாயை பார்த்துட்டே உட்காந்துருக்குது.
ஏன்டா நீங்க ஏதாவது சாப்பிட வேண்டியதுதானே? டேய் சாப்பிட்றோம். சேர்ந்து சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். நாம எப்படா தனியா சாப்பிட்டுருக்கோம்? சொல்லுங்கடா. சொல்லு ஏதாவது. சொல்லுங்கடா. சொல்லுங்கடா. ஏய் இங்க வாப்பா. என்ன சாப்பிடலாம்? பேரு பேரே சொல்றா. வீரு. எனக்கு என்னண்ணே வேணும்? எங்க ஒரு சின்ன பையன் தான். அது நான் தான் பாஸ். ஓ சாரிண்ணே. பேரு மாறி. மாறி. அண்ணே 1 2 3 4 5 ஒரு பீர்ண்ணே. என்ன பாஸ் நீங்க 5 பேர் இருக்கீங்க, ஒரு பீர் ஆர்டர் பண்றீங்க? ஒரு பீர்ண்ணே, மீதி எல்லாருக்கும் சைட் டிஷ். எனக்கு ஒரு சவனப்பு. ஒருத்தன் சாப்பிட்றதுக்கு 5 பேர் வந்துட்டாங்க. அவனுக்கு நம்மளை பத்தி தெரியல. அதான் ஆமா நீ கூடயே தானே வந்த, திடீர்னு எங்க போய் தொலைஞ்ச? இவன் எங்கடா போயிருக்க போறான்? ஏதாவது சாரா இருக்கும், கோட்டிங் கொடுக்க போயிருப்பேன். டேய் இதெல்லாம் எப்படா உங்களுக்கு தெரியும்? ஆமா இப்பதான் நாங்க எல்லாரும் உங்க கூட பழகுறோம். போட்டணும். தானே செவனப்பு. நீங்க பீர் குடிக்க மாட்டீங்களா? உனக்கு தோணுனப்ப குடிப்பா. போயா. Cheers. எல்லாத்துக்கும் cheers. ஆ. ஏய் குர்ரா. டேய் மாறினா. இவன் என்னடா என்ன போலவே சின்ன பையன் மாதிரியே இருக்கேன். சொல்லுங்க பாஸ். இன்னும் ஒரு பீர். ஏய் பிஸ் போயிட்டு வந்துடா. டேய் பார்த்து பத்திரமா போடா. ஏய் நாங்கெல்லாம் பார்த்து தான்டா போவோம். சும்மா ஏய் பார்த்து வர மாட்டேப்பா. ஏய் என்னடா? நீ மேல வந்து மோதிட்டு என்ன பார்த்து போட. ஏய் ஏய், ஏய், நிறுத்துடா. கையை எடுமா. டேய் சிவா நீயாடா? எப்படிடா இருக்க? இது என் கிளைண்ட்ரா. கிளைண்டா இருந்தா எங்களுக்கு என்னண்ணா? யாருண்ணே இவன்? டேய் இவன் என் கிளைண்ட்னு சொல்றல்ல. கிளைண்ட்டுடா. டேய் லவ் பஞ்சாயத்துடா. நாளைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ், அதான் இன்னைக்கு ட்ரீட். லவ் பஞ்சாயத்து, ரெஜிஸ்டர் மேரேஜ், இன்னும் இந்த பொழப்ப விடவே இல்ல. பொழப்படா இது. இது ஏன்டா விடணும் நானு? அப்ப நீ வக்கீலா வேலை பார்க்கலையா? டேய் நான் வக்கீலா வேலை பார்க்கறது இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியுதா? இவ்வளவு நாளா இதை தான்டா பார்த்துட்டு இருக்கேன். சார் வெளியே வெயிட் பண்றேன், வாங்க. உன் கிளைண்ட கூப்பிடுறேன் போ. ஏய் டேய் சாரி எனக்கு டியூட். முக்கியமான வேலை இருக்கு, இன்னொரு நாள் பார்க்கறேன் ப்ளீஸ். வரேன்டா. பணச்சிக்காதீங்கடா. டேய் அவங்கிட்ட போய் சாரி கேட்டு வர. சரி அதை விடு. உனக்கு என்ன பசிக்குது அவ்வளவுதானே? வா சாப்பிட்டு போவோம் வா. என்னடா கல்லெல்லாம் அமர்த்தி போட்டிருக்காங்க. காலை வணக்கம் ஐயா. சேர்லாம் அடிக்க வச்சிருந்தாப்ல, போயிருவோமா? அதானே. யார் பாது கடையில ஏய், கஸ்டமர் வந்து இம்பட் நேரம் ஆச்சு, யாரும் கண்டுக்க மாட்டியா? அதானே. ஆ வந்துட்டாங்க. டேய் முதலாளி. கடை அடிச்சாச்சுன்னு சொல்லி வெளியே அனுப்புடா. சரி முதலாளி. நான் மணி என்னண்ணா? ஏன் உங்க கடையில வாட்ச் இல்லையா? 5 பேர் இருக்கீங்களே, சொல்ல மாட்டீங்களா? எங்களுக்கு 11, உனக்கு 7 ஆரம்பிச்சிருச்சு. பிரச்சனை பண்ணாதீங்கண்ணா, இடத்த காலி பண்ணுங்க. என்னப்பா? அதான் இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்றேன்ல. யாரு? நாங்க இடத்த காலி பண்ணோம். ஆமா. டேய் நம்மள இடத்த காலி பண்ண சொல்றாங்க. காலி பண்ணிடுவோம். இருங்கடா, உங்களுக்கு என்னதானே வேணும்? பிரியாணி வேணும். ஏம்பா இந்த நேரத்துல எப்படிப்பா பிரியாணி கிடைக்கும்? உன் கடை பையன் மட்டும் நாங்க யாரும் தெரியாம வந்ததும் வெளியே போக சொல்றியா? டேய் இருக்கிற மாவுல தோசை ஊத்தி எடுத்துட்டு வா போ. சரி முதலாளி. எங்களுக்கு தோசை எல்லாம் வேணாம், பிரியாணி தான் உள்ள வேணும். வரும்போது போர்டெல்லாம் பாக்கலையா? இது விஜி ஹோட்டல்ப்பா, இங்க நான் விஜய் எல்லாம் கிடைக்காது. அப்ப வெஜ் பிரியாணி கொடு. வெஜ் பிரியாணியா? அதெல்லாம் இங்க கிடைக்காது. ஏன்டா இப்படி ரகல பண்றீங்க? உங்களுக்கு பிரியாணி தானே, சத்தம் போடாத உட்காருங்க, நானே வாங்கிட்டு சொல்றேன். ஏன்டா இப்படி உயிர் எடுக்கிறீங்க? அப்படி வா வழிக்கு. டேய் முதலாளி. இங்க வாடா, சொல்லுங்க முதலாளி. ஒரு 5 பிளேட் பிரியாணி வேணும் வந்து குடுறா. போடா சீக்கிரமா வா. இப்படி ஊருக்கு 4 பேர் இருந்தா கடை விளங்கிடும். இந்தாங்க. இப்ப எப்படி வந்துச்சு? போ போய் தண்ணி கொண்டு வா, 5 கிளாஸ். மாப்ள கடிச்சது லாபத்தெல்லாம் எப்படி தர்றானுங்க பாரு. டேய் வாடா போலாம். சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துட்டு போங்கப்பா. அதான் நீ கொடுத்துட்டல. நான் கொடுத்துட்டேனா? நல்லா இருப்பியா? எனக்கே பட்டிய போட்டு போறானுங்க. டேய் சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துட்டு போங்கடா. ஏய் என்ன டைம், என்ன சத்தம், என்னடா பண்றீங்க? சாப்பிட வந்து சார், சாப்பிட்டு கிளம்பு. சார் சாப்பிட்டு காசு கொடுக்காம போறானுங்க சார். அது சாப்பிட்டு காசு கொடுக்காம ஆமா சார். சார் போய் சொல்றாரு சார், காசு சார் கொடுத்தாச்சு. காசே கொடுக்கல இரு சார். இரு இங்க பார், சின்ன பையன் போய் சொல்ல இவன சின்ன பையன் 2 பிளேட் பிரியாணி சாப்பிட்டா சார். கேளுங்க சார். என்னது தம்பி, மரடே. என்ன சாப்பிட்ட நீ?
அங்கிள் ஓனர் கடை மட்டன் பிரியாணி என்னது அங்கிள். கோனார் கடை மட்டன் பிரியாணி அத்தை வாங்கிட்டு வந்து ஏன்டா வெஜிடேரியன் ஹோட்டல்ல சாப்பிட்டீங்க? இல்ல ரொம்ப பசிச்சது. சரி நான் பேசிக்கிறேன், நீங்க கிளம்புங்க கிளம்புங்க. சார் காசு இரியா நான் பேசிட்டு இருக்கேன்ல. அவரே போக சொல்றேன் போயா. டேய், காசு கொடுத்து வாங்கடா. சார், காசு வாங்கி கொடுங்க சார். வண்டி போட்டேன். பாய் அங்கிள். என்ன மேட்ரு பாவா? சார் இது ரொம்ப பெரிய பில்லு சார். என்ன பெரிய பில்ல? அவனுங்களே சின்ன பசங்க கோனார் கடை பிரியாணி வாங்கினு ஹோட்டலுக்கு வந்தானுங்க. அவனுங்களை சாப்பிட விட்டதே தப்பு. இதுல காசு வர கேக்குற? சார் நான் காசு கொடுத்து வாங்கி கொடுத்தது சார். என்னது? ஆ, நீ காசு கொடுத்து வாங்கி கொடுத்தியா? ஆமா சார். இந்த முத்து கற்பனையை ஏமாத்திட்டு போயிட்டானுங்களா? இப்ப என்ன அவனுங்க எங்க போயிட போறானுங்க? ஏதாவது ஒரு கேஸ்ல உள்ள புடிச்சு போட்டு முட்டி தட்டிட்டா போச்சு. ரொம்ப thanks, sir. ஆமா நாங்க 4 பேர் ரவுண்ட்ஸ் போயிட்டு ரொம்ப டயர்டா வந்திருக்கிறோம். சாப்பிட என்ன இருக்கு? முதலாளி கோனார் கடை பிரியாணி கோனார் கடை பிரியாணியா? எதுக்கும் கொஞ்சம் தள்ளியே இருந்து பேசுவோம். இங்க உட்காந்து பேசலாமா? உட்காந்து. பேர் கேட்டீங்களா? இந்தாங்க. ஏய், கார்லாம் ஓட்டுவீங்களா? லைசென்ஸ் வச்சிருக்கேன். ஐடி கார்டுங்க. ஐடி கார்டா? ஏய், இது உன் தங்கச்சியா? நான் தான் அது. வா, செம்மையா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு. உங்க பேர் அருணா? அருணாங்க. அருணா, அதான் அருணாவான்னு கேட்டேன். இது உங்க மொபைல் நம்பர் தானே? இல்ல, அப்பா நம்பர். பட் இது கால் பண்ணலாம்ல? ஐயோ, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. அப்போ நான் எப்படி உங்க கூட பேசுறது? நீங்க வேணா நைட்டு மிஸ் கால் கொடுங்க, நான் சேவ் பண்ணிக்கிறேன். அது போதும். அப்போ இதை நான் வச்சுக்குவா? ஸ்கூல் போக வேண்டாமா? நம்ம கிட்டயும் ஐடி கார்டு கேட்பாளோ? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், நீங்க எதுவும் தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? ம்? கேளுங்க. நீங்க பார்க்க ஸ்கூல் பையன் மாதிரி இருந்தாலும் ஸ்கூல் பையன் இல்லைன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. சொல்லிட்டாங்களே. நான் ஒண்ணும் நம்பல, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நான் ஒன்றும் ஃபீல் பண்ணலையே. நீங்க வேணா ஒன்று பண்ணுங்க, நாளைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் ஸ்கூலுக்கு வர சொல்லுங்க, அப்ப நம்புவாங்கல்ல. நான் தான் நம்புறேன்ல. அப்போ ஓகே. அங்கிள், அழகா இருக்கீங்க, கொஞ்சம் சாவி தரீங்களா? இந்த சைக்கிள் மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருங்க. என்னடா சொல்ற? எடுத்துடா. பாய் அங்கிள். பார்த்ததுமே ஃப்ரெண்டை கைட்டி விட்டுறாங்கன்னு. இதாங்கண்ணா. நான் மாறி கேட்காமக்கெல்லாம் ஓம்பாட்டை கொண்டு வந்து வைக்கிற. ஒரே நேரத்தில் 5 பீர் வாங்கி குடிக்க மாட்டீங்க. ஒரு பீர் வாங்கி 5 பேர் குடிப்பீங்க. ஏன்னு சொல்லு. ஏன்னா உங்களுக்கு போதை முக்கியம் இல்லைம்பீங்க, டைம் பாஸ் தான் முக்கியம்னு சொல்லுவீங்க. இது என் தேவையா பஸ்? அதான் ஒரு பீரை கொண்டு வந்து வச்சிட்டேன். ஏய், பயங்கர உசாரியா நீ. கஸ்டமர் மனசை நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. ஏய் அவன் என்ன டென்ஷன்ல இருக்கான்னு தெரியாம வசனம் பேசுறான். போடா போய் ஆளுக்கு ஒரு பீரா மொத்தமா 4 பீர் எடுத்துட்டு வா போ. மாதிரி நீ ஏதோ டென்ஷன்ல பேசிட்டு இருக்கேன். நீ போய் 3 பீர் எடுத்துட்டு வா போதும். எனக்கு ஒரு 7 அப். சரிண்ணா. ஆமா, இப்போ உன் பிரச்சனை தான் என்ன? இந்த பொண்ணுங்களை மெயின்டைன் பண்றதே பெரிய கஷ்டமா இருக்கு. நம்மள புரிஞ்சிக்கவே மாட்டாளுங்க. எப்ப பாரு வேலைக்கு போன்னு டார்ச்சர் பண்றாளுங்க. பொண்ணுங்கனாலே பிரச்சனை தான் மாப்ள. இவன் ஒருத்தன் அவனே ஏதோ குழப்பத்தில் இருக்கான். அது என்னன்னு கேட்காம அவனை போய் டென்ஷன் ஏத்துற. சாமியார் மாதிரி பேசாரா? யாரு? நான் சாமியாரா? நீங்களே கத்து கொடுங்க சார். இந்தாங்கண்ணா. இவன் கூட ஒரு ஸ்கூல் பண்ண கரெக்ட் பண்ணிட்டு இன்னும் ஸ்கூல் பையன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். டேய், என்றும் மார்க்கண்டேன்டா, அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணுமாப்ல. கரெக்டாக சொன்னமாப்ல. இன்னைக்கு பிரியாவை பார்க்க நானே இவனு போயிருந்தோம். அங்கே பிரியா கூட ஒரு பொண்ணு வந்தா பாரு, அவ சிவாவையே பயங்கரமாக பார்க்குறா. ஆனால் இவன் எப்பயும் போல அந்த பொண்ணையும் அவாய்ட் பண்ணுறான். ஏன்டா தானா வந்தா ஏத்துக்க வேண்டியதானே? டேய், இல்லைன்னா ஆள் யாருன்னு சொல்றா, இவனா ஏத்துக்குவான்ல. மாப்ள ரொம்ப நன்றிடா. சாப்பிடு. அட போங்கடா, எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்க. அட என்னடா. Cheers. Cheers டா. பேசுறா. டேய், ஆளுக்கு உங்க பேர்களை கூட்டிட்டு தனியா மறைஞ்சு சுத்துறீங்களே, இது ஏன்? எல்லாம் உனக்கு பயந்துக்கிட்டுதான். ஏய், அவன் உங்க ஃபிகருங்களை கூட்டிட்டு வாங்கடா, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க. நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து டாப் அடிக்கலாம். தனித்தனியா போகணும்னு அவசியம் இல்லைல்ல. ஆமாண்டா, அப்படிதான் செய்யுங்கடா. நம்ம கூட பழகினாதான் பொண்ணுங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரியும். நம்ம யாருன்னு தெரியும். நம்மளை பிரிக்கிற வேலையும் செய்ய மாட்டாளுங்க. ஏற்கனவே நாம டாப் அடிக்கிறதுக்கு இந்த ஊரே சேர்ந்து காரி துப்பு தான். இதுல இந்த பொண்ணுங்களையும் சேர்த்துட்டு சுத்துறோம்னு வச்சுக்குவேன், நல்லா மணக்கும். பேசாம ஒண்ணு பண்ணுங்கடா, அவன் ஆளை கூட்டிட்டு அவுட்டிங் போயிடுங்க. அவுட்டிங்கா? இங்காரு
யாரெல்லாம் கூட்டு நான் அவுட்டிங் பண்ணேன்னு வச்சுக்குவேன், அப்புறம் ஜெயிலில் போய் கம்பியை கவுண்டிங் பண்ண வேண்டியதான். அவ அப்ப டேய், போலீஸ். இருங்கடா. பொண்ணுங்களால வர முடியுமா முடியாத நாம ஏன்டா முடிவு பண்ணோம்? பேசாம பொண்ணுங்கள்ட்டே கட்டுருவோம். எங்க இருக்கும்? ஐயோ. டேய், யாரா அவன் ஏன் ஜட்டியை போட்டு போறது? ஏய் ஜட்டியே போடலடா. நல்லா தெரியுது, போடா போடா. ஏய் இவன் கிடக்குறான், வாடா.